ஹாய். ஸோ இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து மேஜிக் செயின் ஸ்டிச். ஸோ இதுவும் வந்து செயின் ஸ்டிச் ஃபேமிலியோட சேர்ந்தது தான். ஸோ ஏன் செயின் ஸ்டிச்சு கண்டினியூஸாக 3, 4 அந்த மாதிரி அப்படின்னா மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுற டெக்கரேட்டிவ் ஸ்டிச்சஸ்க்கு இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்ம மற்றதெல்லாம் வந்து ரொம்ப ரேர், தெரியாமல் இருக்கும் அந்த மாதிரி. ஸோ இதெல்லாம் வந்து ஆஃப் அண்ட் காமனாக யூஸ் பண்ணுறது. ஸோ அதனால் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க, சரியா? ஸோ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க பேஸ்க்கு. ஸோ அந்த மேஜிக் செயின் ஸ்டிச்சுக்கு நமக்கு 2 டிஃப்ரெண்ட் கலர்ஸ் ஆஃப் த்ரெட் வேணும், ஓகேங்களா? ஸோ நான் வந்து லைட் க்ரீன் அண்ட் டார்க் க்ரீன் எடுத்திருக்கேன். ஸோ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா செயின் ஸ்டிச் மாதிரியே இன்சர்ட் பண்ணுங்கள். நான் வந்து 3 ஸ்ட்ராண்டு தான் எடுத்திருக்கேன், ஓகேவா? இதில் 3, அதில் 3 செயின் ஸ்டிச் மாதிரியே உள்ளே கொண்டு வாங்க. ஸோ இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த டபுள் கலர் த்ரெட் இருக்கு இல்லையா, அதில் உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அந்த கலர் நீங்கள் ஃபஸ்ட்டு செயின் போட்டுக்கலாம், ஓகேவா? இந்த மாதிரி செயின் ஸ்டிச் போடும்போது சிக்கு கண்டிப்பாக விழுகும், ஓகேவா? ஏன்னா ஒரே த்ரெட் வந்து 6 ஸ்டாண்ட் இருந்தால் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஸோ 2 த்ரெட் இருக்குது இல்லையா? ஸோ அந்த 2 த்ரெட்டுமே ஜாயின் ஆகும்போது உங்களுக்கு நாட்டு வரும். இந்த மாதிரி மேலே எலும்பிட்டு நின்றுச்சுன்னா எந்த கலர் நிற்கிதோ அந்த கலரை ஸ்லைட்டாக அப்படி எடுத்து விடுங்க. தென் அதே மாதிரி எடுத்துகிட்டு அதோட ஆல்டர்னேட் கலர், ஃபஸ்ட்டு நான் லைட் க்ரீன் போட்டேன்னா அதுக்கப்புறம் டார்க் க்ரீன் போடுறேன். அதே மாதிரி இப்போது லைட் க்ரீன் நம்ம போட போகிறோம். ஸோ ஒரு 2-3 த்ரெட்டு போயிடுச்சு, அதாவது செயின் போயிடுச்சு அப்படின்னா நம்ம கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருக்கும் த்ரெட்டு. இந்த மாதிரி நாட் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா டென்ஷன் ஆகாமல் இந்த த்ரெட்டை கொஞ்சம் இழுத்து கொடுங்க, இந்த மாதிரி இழுத்து கொடுங்க, ஓகே? ஸோ நெக்ஸ்ட்டு டார்க் க்ரீன் போடுறோம். ஸோ இனிஷியல் ஸ்டேஜஸில் கண்டிப்பாக இந்த நாட்டெல்லாம் விழுகும், டென்ஷன் ஆக வேண்டாம். இந்த மாதிரி இழுத்து விட்டுக்கோங்க. ரொம்ப ஃபோர்ஸாகவும் பிடிச்சி இழுத்துறாதீங்க, சரிங்களா? ரொம்ப ஃபோர்ஸாக பிடிச்சி இழுத்திங்கன்னா அந்த நாட் எல்லாம் விழுந்து ஃபேப்ரிக் ஓட்டையாகி ஸோ ஒரு மாதிரி க்ளம்ஸி லுக் வந்துடும். இந்த மாதிரி ஒவ்வொரு செயினுக்கும் ஆல்டர்னேட் கொடுத்துட்டே இருங்க. இங்கே வரும்போதே தெரியும் உங்களுக்கு எந்த கலர் த்ரெட்டு வந்து தூக்கிட்டு இருக்குது அப்படின்னு. ஸோ அந்த கலர் த்ரெட்டை லைட்டாக இழுத்து விட்டிங்கன்னா அது செட்டில் ஆகிடும். இப்போ எனக்கு டார்க் க்ரீன் கலர் த்ரெட்டு இரும்பிகிட்ருக்கு, நான் லைட்டாக எடுத்து விட்டேன், செட்டில் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் அந்த நாட்டெல்லாம் ரிலீஸ் பண்ணணும், ஓகேயா? வெடுக்குன்னு பிடிச்சி இருக்கிறது, ஒரு த்ரெட்டு பாதியில் கட் பண்ணுறது அந்த மாதிரிலாம் வேண்டாம். ஸோ இனிஷியல் ஸ்டேஜஸ்லேருந்தே சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா நாட் ஆயிடுச்சு அப்படின்னா த்ரெட்டு ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்லேருந்து ஸ்டிச்சஸ் போட ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அந்த மாதிரியெல்லாம் வேண்டாம். நீங்கள் வந்து நாட் எடுக்க கற்றுக்கோங்க, ஓகேவா? ஸோ எனக்கு இங்கே எண்ட் பண்ணும்போதுமே இந்த மாதிரி இருக்கா, நான் அடியில் இந்த த்ரெட்டை இழுத்து விடுறேன். ஸோ இதுதான் மேஜிக் செயின் ஸ்டிச். 2 கலர் த்ரெட்டில் ஆல்டர்னேட்டிவ் செயின் ஸ்டிச் போடுறது தான் மேஜிக் செயின் ஸ்டிச், ஓகேவா? ஸோ இதுக்கான மோட்டிவ் உங்களுக்கு தெரியல இல்லை வேணும் அப்படின்னா நான் வீடியோக்கு எண்டில் அட்டாச் பண்ணுறேன். தேங்க்யூ.